வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 4 பிரளயம் அத்தியாயம் 12 சீதாவின் பெருமிதம். சீதா, வாடி அம்மா. நான் சகல விஷயமும் கேள்விப்பட்டேன். மாப்பிள்ள இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக நீ ரொம்ப பாடுபடுகிறாயா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொந்த மனுஷாள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும். இந்த மாதிரி சமய சந்தர்ப்பத்துக்கு ஒத்தாசை செய்வதற்காகத்தானே பந்துக்கள் வேண்டும் என்கிறது என்றாள் சரஸ்வதி அம்மாள். சூர்யா சொன்னதிலிருந்து மாமியின் மனோபாவத்தை சீதா கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்த போதிலும் சரஸ்வதி அம்மாள் இவ்வளவு அன்பும் ஆதரவுமாக பேசியது சீதாவுக்கு ஒரே ஆச்சரியமாயிருந்தது. ஆயினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், மாமி, நீங்கள் வந்துவிட்டீர்கள் அல்லவா? என்னுடைய தலை பொறுப்பு நீங்கியது. இனிமேல் எல்லாம் உங்கள் பாடு. இன்னும் 2 நாளில் நான் ஊருக்கு புறப்பட வேண்டும் என்று சொன்னாள். ஊருக்கு கிளம்புகிறாயா? அழகாய்த்தான் இருக்கிறது. நான் வந்துவிட்டேனே என்று சொல்கிறாயா? நான் நாளைக்கே ஊருக்கு போய்விடுகிறேன் சீதா. மாமி, மாமி, சத்தியமாய் நான் அதற்காக சொல்லவில்லை. உங்கள் பேரில் எனக்கு என்ன விரோதமா? எப்போதாவது உங்களுடைய வார்த்தையை எதிர்த்து நான் ஏதாவது சொல்லியிருக்கிறேனா? உண்மையாகவே நான் ஊருக்கு போக வேண்டும் என்று இருக்கிறேன். எல்லாம் மாப்பிள்ளைக்கு எலெக்ஷன் ஆன பிற்பாடு போகலாம். நீ சொல்லித்தான் மாப்பிள்ளை எலெக்ஷனுக்கு நிற்கிறாரா? நீ மீட்டிங்கில் பேசுகிறாயாம், பாடுகிறாயாம். உன்னால் தான் மாப்பிள்ளைக்கு சேர்மன் வேலை ஆகப் போகிறதென்று இந்த ஜில்லாவெங்கும் பேச்சாயிருக்கிறது. அப்படி இருக்க நீ திடீரென்று ஊருக்கு போகிறேன் என்றால் மாப்பிள்ளைக்கு யார் ஒத்தாசை செய்வார்கள்? உங்களுடைய மாப்பிள்ளைக்கு யாருடைய ஒத்தாசையும் வேண்டியதில்லை. அவருடைய சாமர்த்தியத்துக்கு இன்னொருத்தரின் ஒத்தாசை எதற்கு? அதிலும் என்னால் என்ன பிரமாதமாக செய்துவிட முடியும்? உங்களுடைய பெண் லலிதா அடிக்கடி அஸ்து சொல்லாமல் இருந்தால் அதுவே மாப்பிள்ளைக்கு பிரமாத ஒத்தாசையாயிருக்கும். இந்த அதிசயத்தை கேளுங்கள் மாமி. உங்கள் மாப்பிள்ளை எலெக்ஷனுக்கு நிற்கிறது பற்றி இந்த தேவப்பட்டணத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் சந்தோஷப்படுகிறார்கள். யாரிடம் இவர் போனாலும் உங்களுக்குத்தான் எங்களுடைய ஓட்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் லலிதாவுக்கு மட்டும்தான் இது ஒன்றும் பிடிக்கவில்லை. ஓயாமல் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாள். மாப்பிள்ளை எலெக்ஷனுக்கு நின்றதனால் ஏதோ குடிமுழுகி போய்விட்டது போல சண்டை பிடிக்கிறாள். அவருக்கு சீ என்று போய்விடுகிறது. அவர் மனம் வெறுத்து, எனக்கு இந்த எலெக்ஷனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்கேயாவது காசி ராமேஸ்வரத்துக்கு போய்விடுகிறேன், இல்லாவிட்டால் திருவண்ணாமலைக்கு போய் ரமண ரிஷிகளின் ஆசிரமத்தில் சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். இன்று காலை முதல் பாருங்கள், 2 பேருக்கும் ஒரே சண்டை. சரஸ்வதி அம்மாள் கோபத்தோடு தன் குமாரி லலிதாவை பார்த்து, ஏண்டி லலிதா, இப்படித்தான் செய்கிறதா? அழகா இருக்கிறதடி. உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? யாராவது கேப்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு கூத்தடிக்கிறாயா? இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் வாயை திறந்து சொல்லக்கூடாது. இல்லாவிட்டால் இந்த எலெக்ஷன் முடிகிற வரையில் ராஜம்பேட்டைக்கு புறப்பட்டு போய்விடு. சரி அம்மா, நான் போய்விடுகிறேன் என்று லலிதா விளையாட்டு புன்சிரிப்புடன் கூறினாள். பார்த்தீர்களா மாமி இவள் சொல்வதை? ஊருக்கு போய்விடுகிறாளாம். நன்றா இருக்கிறதல்லவா கதை? நாளைக்கு மாப்பிள்ளை எலெக்ஷனில் ஜெயித்ததும் இவளை சேர்மனுடைய வைஃப் என்றும் மிஸ்ஸஸ் சேர்மன் என்றும் கொண்டாடப் போகிறார்களா? வேற யாரையாவது கொண்டாடப் போகிறார்களா? டீ பார்ட்டிகளுக்கும் டின்னர்களுக்கும் இவளை அழைத்து மாலை போடப் போகிறார்களா? வேற யாரையாவது அழைத்து மாலை போடப் போகிறார்களா? எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வர வேண்டும், எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வர வேண்டும் என்று இவளை வருந்தி வருந்தி அழைக்கப் போகிறார்களா? வேறு யாரையாவது அழைக்கப் போகிறார்களா? குரூப் போட்டோவில் இவள் அகத்துக்காரர் பக்கத்தில் இவள் ஜம் என்று உட்காரப் போகிறாளா? வேறு யாராவது உட்காரப் போகிறார்களா? அதெல்லாம் தெரியாமல் இவள் ஓயாமல் ஏதாவது நிஷ்டூரம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் இவளுக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். கொஞ்சம் சொல்கிறதென்ன, நிறைய சொல்லுகிறேன். இவள் மாத்திரம்தான் இப்படி என்று நினைக்காதே. இவளுடைய அண்ணா இருக்கிறானே, உன்னுடைய அம்மாஞ்சி சூர்யா, அவனும் இப்படித்தான் ஏதாவது உளறிக் கொண்டிருக்கிறான்.
எலெக்ஷனுக்கு நின்று விட்டதால் ஏதோ குடுமுழுகி விட்டது போல உளறுகிறான். வாயை மூடிக்கொண்டு இரு, மாப்பிள்ளையிடம் ஏதாவது உளறி வைக்காதே என்று கண்டித்து அவனை அழைத்து கொண்டு வந்தேன். அண்ணாவும் தங்கையும் ஒரே அச்சு. 2 பேரும் அப்பாவை கொண்டு பிறந்து விட்டார்கள். பித்ரார்ஜித நிலங்களை எல்லாம் பிரித்து ஆட்படைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார் பாரு. அப்பாவை போலத்தான் பொண்ணும் பிள்ளையும் இருப்பார்கள். எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடாதான், பணங்காசு சம்பாதிக்க கூடாதான். ஆனால் ஜெயிலுக்கு மட்டும் போக வேண்டுமா? அடியே சீதா, உனக்கு இருக்கிற புத்தியில 8 1 இவர்களுக்கு இருக்கக்கூடாதா? சீதாவின் உடல் பூரித்தது. உள்ளத்தில் கர்வம் ஓங்கி வளர்ந்தது. தன்னை கண்டால் வேப்பங்காயை போல் கசந்து கொண்டிருந்த மாமி இப்படி தன்னை சிலாகிக்கும் காலம் ஒன்றும் வரும் என்று சீதா கனவிலும் எண்ணியதில்லை. அப்படிப்பட்ட காலம் வந்தே விட்டது. இதை நினைத்து சீதாவின் நெஞ்சம் பெருமிதத்தினால் வெடித்துவிடும் போல விம்மியதில் வியப்பில்லை அல்லவா? லலிதாவுக்கோ அம்மாவின் பேச்செல்லாம் ஒரு விதத்தில் கசப்பாயும் இன்னொரு விதத்தில் சந்தோஷமாயும் இருந்தது. அம்மாவின் அப்பட்டமான சுயநல பேச்சு கசப்பாயிருந்தது. தன் அருமை தோழியின் விஷயத்தில் அம்மாவின் மனோபாவம் மாறியது அவளுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி அளித்தது. இந்த ஒரு நல்ல பயனுக்காகவே தன் புருஷன் தேர்தலுக்கு நின்றது சரிதான் என்று அவளுக்கு தோன்றியது. அம்மா, இத்தனை நாளுக்கு பிறகு இப்போதாவது நீ அத்தங்காள் நல்லவள் என்றும் புத்திசாலி என்றும் ஒப்புக்கொண்டாயே, அதற்காக ரொம்ப சந்தோஷம் என்றாள். அதென்ன அப்படி சொல்கிறாய் லலிதா? நான் எப்போதாவது உன் அத்தங்காளை பொல்லாதவள் என்றோ அசடை என்றோ சொல்லியிருக்கிறேனா? சீதா, நீ ஏன் சொல்லடி அம்மா. உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒழுங்காக குடித்தனம் செய்து வாழவில்லையே என்று வருத்தப்பட்டு பேசியிருக்கிறேன். அது ஒரு தப்பா? அதுவும் ஏதோ அபிமானத்தினால்தான் சொன்னேனே தவிர வேறு அவர்கள் பேரில் எனக்கு என்ன வருத்தம்? எனக்கு என்ன அவர்கள் கெடுதல் செய்து விட்டார்கள்? ஊருக்கு போகிற பேச்சை மட்டும் எடுக்க வேண்டாம் சீதா. இந்த வீட்டில் இனிமேல் உன் இஷ்டப்படி ஏதாவது நடக்காவிட்டால் என்னை கேள் என்றாள் சரஸ்வதி அம்மாள். மாமி, அதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. என் குழந்தை வசந்தியிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. பள்ளிக்கூடம் சாத்தப் போகிறார்கள் என்று. குழந்தையை பார்ப்பதற்கு நான் போக வேண்டாமா? சூர்யாவை போய் வசந்தியை அழைத்து கொண்டு வரச் சொன்னால் போகிறது. நீ மட்டும் இந்த எலெக்ஷன் முடிகிற வரையில் இந்தண்டை அந்தண்டை போகக்கூடாது. நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் போகவில்லை. அம்மாமி, சூர்யாவையே போகச் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் பெண்ணிடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சொல்லி வையுங்கள். அவள் அபசகுனம் போல எதற்கெடுத்தாலும் அஸ்து என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. லலிதாவை பற்றி இனிமேல் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். லலிதா வாயை திறந்தால் நீ என்னை கேள். 4 அறை கொடுத்து ஒரு அறையில் தள்ளி கதவை பூட்டி விடுகிறேன். 4 வருஷமாய் மாப்பிள்ளை வருமானமே இல்லாமல் இருக்கிறார். இந்த சேர்மன் வேலையாவது கிடைக்க வேண்டுமே என்று நம்முடைய குலதெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். சீமாச்சு மாமா மெனக்கெட்டு வந்து உன்னை பற்றி ஏதேதோ புகார் சொன்னார். அதையெல்லாம் நான் கேட்பேனா? போங்கானோ, யார் மேலாவது கோள் சொல்வதே உமக்கு வேலை. உம்முடைய வேலையை பாரும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். சீமாச்சு மாமாவுக்கு இப்போதுள்ள சேர்மன் ஜவுளி லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாராம். அதிலே ரொம்ப பணம் இவருக்கு லாபமா. 2 மச்சு வீடு கட்டியாகிவிட்டது. அதற்காக பழைய சேர்மனுக்கு சீமாச்சு மாமா விழுந்து விழுந்து வேலை செய்கிறாராம். ஸ்நேகம் பந்துத்துவம் எல்லாம் எங்கேயோ பறந்து போய்விட்டது. இந்த காலத்திலே காசு பணம்தான் பெரிது சீதா. உன்னை போல சொந்த மனுஷாளிடம் அபிமானத்துடன் இருப்பவர்களை நான் பார்த்ததே இல்லை. இந்த பெண் தத்து வித்து என்று என்னவெல்லாமோ பேசியிருந்தும் நீ பொறுமையா இருந்திருக்கிறாயே, அதச் சொல்லு. உனக்கு இவள் என்ன வேணுமானாலும் செய்யலாம். தோலை செருப்பா தச்சு போட்டாலும் தகும் என்று சொன்னாள் சரஸ்வதி அம்மாள். சீதா சற்று முன் தான் அடைந்த மனவேதனையை அடியோடு மறந்து குதூகலத்தினால் மெய்மறந்தாள். அத்தியாயம் 12. சீதாவின் பெருமிதம் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.